ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம லிஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி பயங்கர ஷாக்கில் இருப்பீங்களே. நான் அதை விட ஒரு பெரிய ஷாக்கில் இருக்கேன். ஆமாங்க, நாம் எதிர்பார்க்காத சம்பவம். நம்முடைய முதல்வர் அவர்கள் வரலாற்று சாதனையாக படைக்கிறார் மனுஷன். இதாங்க அரசியல். என்னையா நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க காலங்காலமா? நான் பண்ணுறேன் பாரு, அதான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ட்ரெண்ட் செட்டே உருவாக்குறாரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்ல யாருமே பண்ணாத ஒரு சம்பவம். அதாவது யாரை எதிர்த்து அரசியலில் அடித்து இவங்க ஆட்சியை பிடிச்சாங்களோ, எதிர்த்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஜெயிச்சாங்களோ, அந்த எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அந்த தலைவர்களையே நேரில் போய் பார்க்குற அந்த புதிதமான ட்ரெண்ட் செட்டு அரசியல் நாகரிகம் அதை படைச்சிருக்காரு. ஆமாங்க, அதாவது முன்னாள் முதலமைச்சரான திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இப்போ நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்னே சொல்லலாம். அந்த சந்திப்பு இப்போ தான் நடைபெற்றது. அதை பார்த்த உடனே இப்போ நம்ம என்ன சொல்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம். அது ஒரு அரசியல் நாகரிகம் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஏன்னா முழுக்க அந்த அரசியல் காலத்தில் விஜய் வரல அந்த தேர்தல் அரசியலுக்கு வந்ததுலேருந்து வேற யாரை பற்றியுமே ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டார். முழுக்க அவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக ரெண்டு பேர் தான் போட்டி. அதை சொன்ன மாதிரி செஞ்சு கட்டியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் டீசெண்டான அரசியல் தான் அவர் பண்ணியிருக்காரு. அவர் வேற அநாகரிகமாக ஒரு வார்த்தையோட பேசியிருக்க மாட்டாரு. ஸ்டாலின் அங்கிள் சொல்லியிருப்பாரு, இதை சொன்னீங்களே இதை பண்ணீங்களா இப்படி கேட்டிருப்பாரு. முழுக்க அரசியல் சார்ந்தமே பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களும் நல்ல பழக்கம் தானே. ஏன்னா அவங்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸில் தானே நல்ல படங்கள் எல்லாம் நடிச்சாரு. ஸோ அதுக்கு முன்னாடியே ரொம்ப பார்த்தீங்கன்னா பழக்கம் உண்டு. ஸோ இருந்தாலும் அரசியலத்தில் எதிரெதிராக நின்று அவங்க கூட மோதி அவங்களுடைய அநியாயங்கள் அவங்க மக்கள்கிட்ட வச்சு எல்லாத்தையும் சொல்லி தானே மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்கப்புறம் நாம் அப்படி இருக்கக்கூடாது, எதிர்த்துவங்களாம் சண்டை போட்டுருக்கூடாது. ஏன்னா நீ காலையிலே சட்டமன்ற நடந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு வணக்கம் கூட வைக்கல. ஸோ ஒரு அநாகரிகமாக தான் அந்த செயல் இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பெருந்தமை இவரே பார்த்தீங்கன்னா இறங்கி இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்புல பாத்தீங்கன்னா அவர் வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே முன்னக்கூட்டியே வந்துட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த ஆழ்வார்பேட்டை மு.க. ஸ்டாலின் இல்லத்துக்கு வந்துட்டாரு. ஏன்னா அவர் வரப்போறாருல, வரவேற்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் கார்ல இருந்து இறங்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் உள்ள போறாரு. வாசலுக்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுவும் சும்மா சாதாரண வரவேற்பு கிடையாது, கைவிளிக்கெல்லாம் வரவேற்கல, அப்படியே கட்டி அடிச்சு ஆரத்தளி ஒரு வரவேற்பு. அதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு நட்புறவு உண்டு இல்லை. ஏன்னா குருவி படம் ரெட் ஜெயின் மூவிஸ் அதை தயாரிக்கிற படம். அந்த படத்தில் நான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களை வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நான் தயாரிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சு நின்று விஜய் அவர்கள் இல்லைப்பா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நீங்கள் வேற யாராச்சும் நடிச்சு இல்லைன்னா நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லி குருவி படம் அப்படி அடம் பிடிச்சி முதல் ரெட் ஜெயின் மூவிஸில் முதல் படம் குருவி படம் விஜய் அவர்களை வச்சு உதயநிதி அவர்கள் தயாரித்த படம். ஸோ நல்ல நட்பு அந்த அரசியலுக்கு வரப்போறா சொன்னோட இவங்களுக்கு பிடிக்கிறதில்ல, இவங்களுடைய ஆட்சிக்கு வள போனோன்னா ஒரு எதிர்ப்பு ஆயிட்டாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கடுப்பாகி கடைசியில் தன்னுடைய தப்பாவே தோக்கடிச்சிட்டாரு. அது நம்முடைய திமுக கழகமும் தோல்வி அடைஞ்சிட்டு அப்படிங்கிற விரக்தியில் இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அப்படி எதிர்த்துருவோம், அவங்க அப்படி மூஞ்சி கூட திருப்பிக்கல. ஸோ இப்போ இங்கே வீட்டுக்கு வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை எதிர்பார்க்கல. அது ஒரு திருப்பம் வந்தோன்னா சரி அப்படி வாசலுக்கே ஆரத்தழுவி கட்டி அடைச்சி உள்ளே கூட்டு போறாரு. உள்ளே போனவுடனே மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட்டு போய் அப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மு.க. ஸ்டாலினுக்கு சால்வானிக்கிறாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சால்வானிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேர் அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் உட்காந்து ஒரு நாகரிகமாக பேசிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைச்சர்லாம் அங்கே இருந்தாங்க. அவர் வரப்போறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே. ஸோ மொத்தத்தில் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகமான ஒரு அரசியலுக்கு ஏன்னா நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த ஸ்டேஜில் முதலமைச்சராக பதவியேற்ற கூட பேசினாங்கல்ல, அதுலேயும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது நான் எதையும் பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்ககிட்ட மக்கள் முன்னாடி ஓப்பனாக எதுனாலும் பண்ணுவேன், டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருப்பேன், இந்த முகத்தை முடிச்சுட்டு ஒளிவு முறையெல்லாம் எதையும் பண்ணவே எனக்கு அவசியம் இல்லை, நேரடியாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்கணும் அரசியல் நகரியம் கருதி அவர் என்னதான் இருந்தாலும் இவருக்கு முன்னாடி அந்த பாரம்பரியமான கட்சி இருந்திருக்காரு. நாம் அவரை தான் தோக்கடிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு உள்ளுணர் தான். இப்போ இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கதற குரூப் இருக்குமே, அவனை எப்பவுமே கதறுவானுங்கள்ல, அவங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்களா, அதாவது மு.க. ஸ்டாலின் ஒரு தயவில் தான், அதாவது திமுக தயவில் தான் இவர் அப்போ ஆட்சி அமைச்சிருக்காரு, அதுக்காக நெஞ்சு தெரிவிக்கிற போறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டுட்டு தானே அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்னும் திமுக கூட்டணி தான் தொடர்றாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அந்த நஞ்சு தெரிவிக்கிற விதமாக போயிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இந்த விவேக் பார்த்தீங்கன்னா படிக்காத மடத்தில் எப்படி போய் காலை போய் விழுவாரு, அந்த மாதிரி சொல்லி நிறைய ட்ரோல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கதறல் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏடா அவரு அவங்களை எதிர்த்து 107 தொகுதியில் ஜெயிச்சே விட்டாரு. மு.க. ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியில் குளத்தொகுதியில் தோக்கடிச்சிட்டாரு. புரியுதா? அதை இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இது அரசியல் நாகரிகமா இவர் அங்கே மட்டும் போகல. இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச உடனே நம்மளுக்கு பிடிக்காத ஒரு மனுஷன் இருப்பாரு,
வீரமணி பெரியார் கழக தலைவரா அவரவே பார்த்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வைகோவில் பார்க்க போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பார்க்க போறாரு. ஸோ இன்னும் நிறைய முக்கியமான தலைவரையும் பார்க்க போறாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே பார்த்துருங்க. ஏன்னா அவர் அரசியல் வேகமாக போகும்போது முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அரசியல் கட்சி எல்லாரையும் பார்த்துட்டாங்கன்னா அது எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் உள்ள பிரதமர் மோடி அவர்களையும் அதுக்கப்புறம் அமித்ஷா இந்த மாதிரி தலைவர் டெல்லியில் போய் பார்க்க போறதாகவும் நியூஸ் வருது. நல்ல விஷயம். ஏன்னா நம்ம எல்லா டீம் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கும். மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா அது அரசியலில் எதிரி, அவங்களுடைய கொள்கை எதிரி, அது ஓகே, அதை எந்த ஒரு பாரபட்சமும் இருக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும். மக்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நாம நம்முடைய சுய இந்த இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பாஜக எதிர்ப்பு மட்டுமே காட்டி ஓட்டு வாங்குறது, இந்த ஜாதி மத உணர்வுல வச்சு மட்டுமே ஓட்டு வாங்குறது, அந்த மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது. அது மாறணும். ஸோ அதை விஜயவல் முன்னெடுத்து கொண்டு போகிறார். ஏன்னா விஜயவலுக்கு அவருக்காகவே ஓட்டு விழுது, மக்கள் அவர் பக்கம் இருக்காங்க. ஸோ அவர் வந்து அந்த அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக அது வந்து அரசியல் வேற, மற்றபடி பரஸ்பரம் இருக்கிறது வேற, மக்களுக்காக நல்லது நடக்கும். ஸோ அந்த வகையில் அவர் போகிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு டவுட் என்ன கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதா எந்த ஒரு நியூஸும் வரல. அது கொஞ்சம் ஒரு பாவமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா தலைவர்களையும் பார்க்கும்போது அவரையும் பார்த்துட்டா கொஞ்சம், ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த கரூர் சம்பவத்தெல்லாம் போது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணவர் தான். ஆனால் அந்த திமுக காரங்கெல்லாம் பயங்கரமாக உங்களுக்கு விமர்சிச்சாங்க. அவங்களே நீங்கள் போய் சந்திச்சிட்டீங்க. அப்புறம் என்ன அவரை சந்திக்கிறதுக்கு என்ன, அவரையும் சந்திச்சாருன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம ஈக்குவலாக யாரையும் பரபட்சம் இல்லாமல் ஒரே நிலைப்பாடில் இருந்த மாதிரி இருக்கணும். அதுக்காண்டி சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேசணுமே. அதாவது சட்டமன்றத்தில் நடந்த விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிருந்தேன். அதாவது முதல் நாள் சட்டமன்றம், முதலமைச்சர் விஜயவர்கள் பங்கேற்கிறாரு. எப்படி இருக்கும் அந்த சட்டமன்றம் அதை பார்க்குறதுக்கு. ஸோ அதை பற்றி பேசலாம். அன்னைக்கு முன்னாடி இப்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க போகிறார் அப்படின்னு நியூஸ் வந்தோடனே சரி அதை பார்த்துட்டு ஒரே பேசிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது முதல் நாள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜயவர்கள் எப்படி பங்கேற்பார், அந்த முதலமைச்சர் சீட்டு ஒன்று இருக்கும் சட்டமன்றத்தில், எப்படி அங்கே என்ன ஒரு தோரணையாக உட்காந்துருப்பா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருந்தேன். ஸோ அதே கோட் ஷூட்டில் வந்திருக்காரு. நேற்று எப்படி பதவி ஏற்றாரோ அதே கோட் ஷூட்டில் தான் அவர் வந்திருக்காரு. அதை ஒரு ட்ரெண்ட் செட்டாகவே மாற்றிட்டார். இனிமேல் முதலமைச்சர் விஜய் தான் இதே ட்ரெண்டில் தான் வருவார்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வரலாற்று சாதனை கேளுங்களேன். அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளையும் ஒரே இடத்துல உட்கார வச்சிருப்பாருங்க. இது எனக்கு ஒரு பரம ஆனந்தம். அதாவது திராவிட கட்சிகளை அகச்சிட்டு புதுசாக ஒரு சக்தி வரும்னு நம்ம ஆசைப்பட்டோம். அதை இன்னைக்கு பண்ணியிருக்காரு மனுஷன். அதிமுக திமுக ரெண்டையும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல உட்கார வச்சிட்டாரு. இதில் வரலாறு எப்படி திரும்புது பாருங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அந்த நாட்களில் அந்த சீட்டில் இருக்காரு. எதிர்த்தரப்புல எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். காலம் எப்படி மாறிட்டு, அதாவது கரெக்டாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்வராச்சா இருக்கும்போது, அவர் ஜெயிக்கும் போது எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கிற இடத்துல ஸ்டாலின் தோக்குறாரு, உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு. அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. ஆனால் எடப்பாடி 3வது இடத்துல தள்ளப்படுறாரு ஏடிஎம்கே. ஸோ அது வந்து பாருங்களேன், அது இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாராவது கற்பனை பண்ணியிருப்பாங்களா? முதலமைச்சர் விஜய், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி. ஸோ 2 பேரும் யாராவது கற்பனை பண்ணி பார்த்துருப்பாங்களா? ஸோ அப்போ காலம் அப்படி சொல்லுவாரு, சொல்லி அடிச்சிருக்காரு மனுஷன் கில்லி. அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்திருக்கு. அதாவது நீங்கள் அந்த பதவி இருக்கிறது கூட பார்த்துருப்போம். அதாவது எல்லாருமே பார்த்தா படித்தாங்க. அவர் பார்க்காம ஜோசப் விஜய்க்கணும் நான் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த அழுத்தம் திருத்தமாக அந்த இமோஷனோட அப்படி சொல்லியிருப்பார். அதை வந்து முன்னக்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாருன்னு நினச்சிடுங்களேன். ஆனால் அது வந்து அவருக்கு, அதாவது இந்த படத்தில் நான் அம்பானியாவன் கருணா சொல்லுவார். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு முதல்வர் விஜய் அவர்கள் தான் மனசுக்குள்ளேயே பயங்கரமாக அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்திருக்கு. நான் முதலமைச்சராக பதவி ஏற்பேன், முதலமைச்சராக பதவி இருக்கும்போது என்னுடைய அந்த வாசகத்தை இப்படி நான் சொல்லுவேன், அதாவது பாகுபலியில் சொல்கிற மாதிரி சொல்லுவேன் அப்படிங்கிறது அவர் மனசுக்குள்ளேயே ரொம்ப ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எல்லாம் சொல்கிறோம், மனசுக்கும் நம்முடைய பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு இருக்குது. நம்ம எல்லாமே பாசிட்டிவாகவே நினைக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அப்படி நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒரு இது விஷயத்தில் ரொம்ப அழுத்தமாக நம்ம உறுதியோட முனைப்பட போகும்போது பிரபஞ்சமும் அதுக்கு நமக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. இவருக்கு சாதாரணமாக எடுத்தவொடனே என்ன நினைக்கலாம், இப்போ 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டானே, இதை கூட்டாம்பாக்கெல்லாம் நடந்துட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள், உழைப்பு, ஏகப்பட்ட உழைப்பு. அவரும் நேற்று ஒன்றும் இந்த மக்களை இவ்வளோக்குள்ள மக்களை அவருடைய அன்பால் ஈர்த்திரலையே. 30 வருஷமா அந்த சினிமா துறையில் கஷ்டப்பட்டு நடித்து ஏகப்பட்ட ஏளனங்கள், அவமானங்களை சந்திச்சு அப்படி படிப்படியாக அவர் சொல்லியிருப்பார். அதை அன்றைக்கே சொல்லிட்டாரு, நான் என்ன அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு வீட்டில் போயிட்டு நினச்சிங்களா, 30 வருஷம் என்னோட உழைப்பு இது என்ன ஈஸியாக கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டு அந்த மக்கள் அன்பை சம்பாதிச்சாரு. அதை அறுவடை பண்ணுற நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த அன்பை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வெயிட் பண்ணார். ஒரு பேஸ்மெண்ட்டை போடுறதுக்கு மக்கள் இயக்கமாக மாற்றினா ரசிகர் மஞ்சித்த, மக்கள் இயக்கமாக ரசிகர் மஞ்சித்த, அதுக்கப்புறம் கட்சியாக மாற்றி இங்கே உள்ள எவ்வளோ வசப்பாடு, இப்போ வசப்பாடுனா அந்த வசப்பாடு எல்லாரும் இப்போ வாழ்த்துறாங்க. ஸோ அதை மாற்றி வச்சாரு பாருங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராகவும் இல்லை, முதலமைச்சராக இல்லாத விடுங்க, எதிர்கட்சி தலைவர் கூட உட்கார விடாமல் ஓரமாக போயிட்டாரு. ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள்
அந்த சட்ட மதியத்தையே பாருங்களேன் அப்படி எப்படி இருக்குன்ட்டு. இந்த பக்கம் முதலமைச்சர் விஜயவன் பக்கத்தில் அப்படி அவங்க ஆட்கள். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா பதவி இருக்கிற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயவன்லையும் வணக்கம் வச்சாங்க, சில பேர் வந்து வைக்காமல் போனாங்க. ஸோ இதான் இருந்துச்சு. இனிமேல் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா சட்டம் கொஞ்சம் அது வேற மாதிரி மாற நினைக்கிறேன். அந்த மரியாதை நிமித்தமான அந்த பரஸ்பர உறவு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மரியாதை செய்கிறது எல்லாத்தையும். ஏன்னா முதலமைச்சர் விஜய் தான் இப்போ முன்னாடி போய் ஒரு பெருந்தன்மையாக அந்த ஒரு நாகரிகத்தை கடைபிடிச்சிட்டார்ல. ஸ்டாலின் அவரில் வீட்டில் போய் சந்திச்சிட்டாரு, உதயநிதி அவரில் ஆரத்திலேயே கட்டி அணைச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன? ஆனால் இந்த நடக்கும்போது இன்னொரு விஷயம் நம்ம மைண்டில் ஓடுது. நான் வந்து மனசுலேருந்து பேசுகிறதுனால அதையும் சொல்கிறேன். இந்த 41 வீரர்கள் போச்சு இல்லை, அது எனக்கு அப்போ அந்த டைமில் நினைவு வச்சு. 41 வீரர்கள் போச்சு, அப்போ இவங்க என்ன பேசிட்டாங்க, இந்த சைடு உள்ளலாம் என்ன பேசிக்கிட்டு எப்படி நடந்துச்சு, மாற்றி மாற்றி சண்டை போட்டாங்க. ஆனால் இப்போ நடக்கும் இல்லை அப்படிங்கிற ஒன்று தோணுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போகணும். அந்த 41 வீரர்கள் போயிடுச்சுல்ல, அந்த இடத்துல வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மௌனாஞ்சலி மாதிரி செலுத்தி அங்கே போயிட்டு வந்தாருன்னா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. கூடிய சீக்கிரம் போவார்னு நினைக்கிறேன். அது போனால் நல்லா இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் போவார் நினைக்கிறீங்களா இல்லையா நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுடைய கருத்தில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இனிமே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதிமுக தலைவர் வைகோ அவரையும் சந்திச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா அன்பு அரசு இப்படிலாம் நியூஸ் வந்துச்சு. ஸோ அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்ததில் வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.